நடு ரோட்டில் பிரபல ரவுடி ஓட கல்லால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். அடிமையாக நடத்தியதால் கேங் லீடரின் கதை முடித்த சில்வண்டுகளின் பின்னணி என்ன? மதுரை எம்கேபுரம் பகுதி. அன்றிரவு அந்த தெருவில் மழை நீருக்கு பதிலாக இரத்த வெள்ளம் ஓடியது. பொதுமக்கள் அஞ்சி கிடக்க போலீசார் தெருவையே சல்லடை போட்டு சலித்தனர். நடு ரோட்டில் இளைஞர் ஒருவரை ஓட வெட்டிக் கொன்ற தடயங்கள்தான் இவை. கொல்லப்பட்டவர் மதுரை மாவட்டம் எம்கேபுரத்தைச் சேர்ந்த முத்துமணி போஸ். 34 வயதான இவர் மீது கொலை உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீப காலமாக சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்து வந்த முத்துமணி போஸ் சம்பவத்தன்று நீதிமன்றத்தில் வாய்தாவிற்கு செல்வதாக கூறிவிட்டு மதுரைக்கு வந்திருக்கிறார். இரவு நேரத்தில் எம்கேபுரம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் அமர்ந்து தனியாக மது குடித்திருக்கிறார். அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு இளைஞரை முத்துமணி போஸ் தாக்கி அவமானப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தனது நண்பர்களுடன் வந்து முத்துமணி போஸுடன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து முத்துமணி போஸை அந்த கும்பல் நடு ரோட்டில் ஓட விரட்டி தாக்கி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து சடலமாக கிடந்த முத்துமணி போஸை காவல்துறையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஜெய்ஹிந்த்புரம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முத்துமணி போஸ் பல கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதால் இது முன்விரோதத்தில் நடந்த கொலையா அல்லது பழிக்கு பழியாக நடந்த கொலையா என்று விசாரிக்க தொடங்கினார்கள். அதில்தான் உயிரிழந்த முத்துமணி போஸ் பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் ஆதரவாளர் என்று தெரியவந்தது. இந்த ரவுடி கும்பலுக்குள் அடிக்கடி பழிக்கு பழி கொலைகள் நடந்து வருவது தமிழகமே அறிந்த ஒன்று. எனவே போலீசார் அந்த கோணத்தில் விசாரணை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சரவணகுமார் மற்றும் 20 வயதான கார்த்திகேயன் என்கிற மெட்டு கார்த்தி ஆகிய இருவரை முத்துமணி போஸ் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் இருவரின் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர்களிடம் விசாரித்த போதுதான் நடந்த கொலை தொடர்பான உண்மை தெரிய வந்திருக்கிறது. முத்துமணி போஸை போலவே தற்போது கைதான சரவணகுமாரும் கார்த்திகேயனும் வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள்தான். இதனால் இவர்கள் முத்துமணி போஸுடன் அண்ணன் தம்பி போல பழகி வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றிணைந்து சில அசைன்மென்ட்களை முடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வழக்குகளில் கைதாகி முத்துமணி போஸுடன் சரவணகுமாரும் கார்த்திகேயனும் அடிக்கடி சிறைக்கு செல்வது வழக்கம். ஆனால் சிறையில் சரவணகுமாரையும் கார்த்திகேயனையும் சில்லறை வேலைகளை வாங்கி அடிமை போல நடத்தி இருக்கிறார் முத்துமணி போஸ். இது சிறைக்குள் சக ரவுடிகளுக்கு முன் அவர்களுக்கு அவமானமாக இருந்துள்ளது. சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் கூட அண்ணனுக்கு சரக்கு வாங்கிட்டு வாடா என எடுப்புடி வேலைகளை செய்ய சொல்லி இருக்கிறார். பல கேஸ் வாங்கி ஏரியாவில் ரவுடியாக ஃபார்ம் ஆக வேண்டிய தங்களை இப்படி அடிமையாக வைத்திருப்பது சரவணகுமாருக்கும் கார்த்திகேயனுக்கும் பிடிக்கவில்லை. இதனால்தான் சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இனியும் முத்துமணி போஸை விட்டு வைக்க கூடாதென முடிவு செய்த இருவரும் மர்டர் பிளானை போட்டு அன்றிரவே கூட்டாளிகளுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அங்கே போதையில் இருந்த முத்துமணி போஸை நடு ரோட்டில் ஓடவிட்டு தலையில் கல்லால் அடித்து கொடூரமாக தாக்கி கொன்றது
விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த கொலை வழக்கிற்கு மற்றொரு காரணமும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதியன்று திண்டுக்கல்லில் ரவுடி வெள்ளைக்காளி தரப்பைச் சேர்ந்த சிவமணி என்ற ரவுடியை அவரது நண்பர்களே கொன்று போட்டனர். அந்த வழக்கில் சிவமணியின் கூட்டாளிகளான சூர்யா, மணிகண்டன், அருண், முனியாண்டி மற்றும் கார் டிரைவர் சரத் ஆகியோரை மதுரையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட முனியாண்டியின் தம்பிதான் தற்போது கொல்லப்பட்ட முத்துமணி போஸ். எனவே சிவமணி கொலைக்கு பழிக்கு பழி வாங்கவும் முனியாண்டியின் தம்பி முத்துமணி போஸ் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சரவணகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரிடமும் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறது என்று தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.